வெல்கம் டு மிச்சிசை. இனி நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா தி சர்வேல் ஃபேமிலின்னு சொல்லி ஒரு வித்தியாசமான ஒரு ஜாப்பனீஸ் காமெடி படத்தை பற்றி நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த படம் பார்த்திங்கன்னா ரொம்பவே வித்தியாசமான ஒரு படம் வந்து சொல்லலாம். ஸோ கண்டிப்பாக பார்க்க வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு படமாகவும் வந்து இந்த படம் வந்து சொல்லலாம். ஸோ ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா ஒரு ஃபேமிலி ட்ராமா ஃபிலிம் தான். ஒரு ஃபேமிலி வச்சு தான் ஃபுல் படமே ஓடுது. இந்த படத்தோட ஒன்லைன் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த பரபரப்பான உலகம் இருக்கு இல்லையா, அந்த பரபரப்பான அந்த உலகம் எஸ்பெஷலி இந்த சிட்டி லைஃப்லாம் இருக்கு இல்லையா. ஸோ இந்த சிட்டியில் டோக்கியோ மாதிரி ஒரு பெரிய சிட்டியில் வந்து கரண்ட் போயிடுச்சு. கம்ப்ளீட்டாக கரண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயமே இல்லைன்னா என்ன ஆகும்? ஒருவேளை இந்த உலகத்தில் கரண்டே இல்லைன்னா என்ன ஆகும்? சிட்டி லைஃப் எப்படி இருக்கும்? சிட்டியில் வாழக்கூடிய மனுஷங்க எப்படி இருப்பாங்க? அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து இந்த படத்தில் ரொம்ப அழகாக தரமாக வந்து காமிச்சிருக்காங்கன்னு சொல்லலாம். ஸோ படத்தோட கதையை வந்து நம்ம சுருக்கமாக பார்ப்போம். படத்தோட கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபேமிலி காமிக்கிறாங்க. அப்பா, அம்மா, ஒரு பையன், ஒரு பொண்ணு. ஸோ இந்த ஒரு ஃபேமிலி ஜப்பானில் டோக்கியோ சிட்டியில் உள்ள ஒரு ஃபேமிலி வந்து காமிக்கிறாங்க. இவங்க அப்பார்ட்மெண்ட்டுக்குள்ளே எப்படி இருக்காங்க அப்படிங்கிறது காமிக்காங்க. ஸோ டெக்னாலஜிலாம் வளர்ந்ததுக்கப்புறம் இப்போ பசங்க எப்படி இருக்காங்க? ஸோ அவங்க யாருமே பார்த்தீங்கன்னா ஒருத்தர் முகம் கொடுத்து பேசவே மாட்டாங்க. அப்பா என்ன பண்ணுறாரு? அவர் வாட்டுக்கு வந்து டிவி பார்த்துக்கிட்டு இருக்காரு. அம்மா வந்து ஒரு மைக்ரோவேவ் ஓவனில் இல்லை இந்த இண்டக்ஷன் ஸ்டவ்வில் வந்து சமைச்சிட்டு இருக்காங்க. பொண்ணு வந்து எப்பயும் போல் நம்ம மேக்கப் போட்டுக்கிட்டு ஆன்லைனில் ஷாப்பிங் ஆர்டர் பண்ணிகிட்டு இருக்குது. பையன் வந்து பார்த்தீங்கன்னா கேர்ள் ஃப்ரெண்டோட கடலை போட்டுட்ருக்காரு. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா எப்போ பார்த்தாலும் மொபைல் வச்சு நோண்டிக்கிட்டே இருக்காரு. எனி டைம் பாட்டு கேட்டுகிட்டே இருக்காரு. ஸோ இந்த 4 பேருமே பார்த்தீங்கன்னா ஒரே ஃபேமிலி தான். ஆனால் தனித்தனியாக இருக்காங்க. ஸோ டெக்னாலஜி ஃபுல்லாகவே தனித்தனியாக அவங்களை பிரிச்சிருக்குது. இந்த நேரத்தில் என்ன ஆகுதுன்னா, அம்மா அதாவது நம்ம ஹீரோயின் இருக்காங்களே, ஸோ ஹீரோயினுக்கு வந்து அவங்க அப்பா வந்து ஒரு மீன் வந்து அனுப்பிச்சுடுறாரு. ஹீரோயினோட அப்பா பார்த்தீங்கன்னா கிராமத்தில் இருக்காங்க. ஸோ கிராமத்தில் இருந்து ஒரு மீன் வந்து அனுப்பிச்சுட்றாங்க. இந்த ஹீரோயினுக்கு வந்து அந்த மீனை எப்படி வெட்டுறதுன்னு கூட தெரில. ஸோ அதனால் வந்து உங்களுக்கு வந்து அதை அப்படியே விட்டுறாங்க. அவங்க அப்பா கிட்ட சொல்கிறாங்க, எதுக்குப்பா நீ இதெல்லாம் அனுப்பிச்சி விட்ற? நான்லாம் இதில் என்ன யூஸாக பண்ண போகிறேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க அப்பா கிட்ட வந்து ஹீரோயின் வந்து சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு லைஃப், ஒரு சிட்டி லைஃப்பில் பரபரப்பாக வாழ்றாங்க. டெய்லி காலையில் எந்திக்கிறாங்க, எந்திரிச்சோன்னா பரபரப்பாக போகிறாங்க. ஸோ இவர் பார்த்தீங்கன்னா டெய்லி எலக்ட்ரிக் ட்ரெயினில் வழியாக தான் வந்து ஆஃபீஸ் போவார். இவங்களும் பார்த்தீங்கன்னா இந்த பையனும் பார்த்தீங்கன்னா சைக்கிளில் போகிறான். ஸோ இவங்க வந்து பைக்கில் போகிறாங்க. அப்படிங்கிற மாதிரி ஒரு பரபரப்பான ஒரு லைஃப்பில் இருக்காங்க. ஸோ இந்த பரபரப்பான லைஃப்பில் என்ன ஆச்சுன்னா, திடீர்னு ஒரு நாள் ஃபுல்லாகவே கரண்ட் கட் ஆயிடுது. கரண்ட் கட் ஆனோன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பொண்ணுக்கு அந்த வீட்டில் உள்ள பொண்ணுக்கு பார்த்தீங்கன்னா உடனே பதறி அடிச்சுட்டு போய் சார்ஜர் போட பார்க்குது. ஐயோ சார்ஜ் இருக்கா, செல்லில் சார்ஜ் இருக்கான்னு பதறி அடிச்சு போய் பார்க்குது. சார்ஜ் கம்மியாக தான் இருக்குது. ஸோ வந்து இப்போ செல்ஃபோன் அப்படிங்கிறது எவ்வளோ அடிக்டடாக இருக்காங்க இந்த காலத்து ஜென்ரேஷன் அப்படிங்கிறத ரொம்ப அழகாக வந்து காமிச்சிருப்பாங்க. ஸோ கரண்ட் கட் ஆனதுக்கப்புறம் கீழே வந்து பார்க்குறாங்க, சரி ஏதோ ஒரு நாள் தான் கரண்ட் கட் ஆகுது அப்படின்னு நினச்சி பார்த்தா கரண்ட் ஃபுல்லாகவே கட் ஆயிடுச்சு. ஸோ கரண்ட் பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக வரவே இல்லை. 2-3 நாளாக கரண்டே வரல. 2-3 நாள் கரண்டே வராதனால என்ன ஆகுதுன்னா, எல்லா சைடும் பார்த்தீங்கன்னா எல்லாமே கரண்ட் வச்சு தான் இயங்கிட்டு இருக்குது இல்லையா. ஸோ எல்லா சைடும் ஃபுல்லாகவே இருட்டாயிருது. இவங்க வேறு வழியே இல்லாமல் சூப்பர் மார்க்கெட்டில் போய் காய்கறியெல்லாம் பர்ச்சேஸ் பண்ண பார்த்தா எல்லாமே பயங்கரமான ரேட் இருக்குது. வேறு வழி இல்லாமல் தண்ணி மட்டும் வாங்கிட்டு வராங்க. அதுமாதிரி எங்கே பார்த்தீங்கன்னா கார்டு ஒரு கால், இப்போ நம்ம எல்லாமே ஸ்வைப்பிங் கார்டு ஸ்கேன் பண்ணுறது தான் வச்சுருப்போம் இல்லையா. எங்கேயுமே கார்டு ஸ்கேனிங் எதுவுமே ஒரு கால், ஏன்னா கரண்ட் இல்லையா. ஸோ 2-3 நாள் கரண்ட் இல்லாதனால ஃபுல்லாகவே அந்த சிட்டி பூரா பயங்கரமாக பாதிக்கப்படுறாங்க. இவங்க பேங்க்கில் போய் பணம் எடுக்க போனால் அங்கே பார்த்தா பயங்கரமாக கூட்ட நெரிசல், அவ்வளோ நெரிசல் இருக்குது. ஏன்னா டெபிட் கார்டு ஒர்க் ஆகலை. ஸோ இந்த 2-3 நாளில் பார்த்தீங்கன்னா அவங்க ரொம்பவே கஷ்டப்படுறாங்க. அப்படியே 4-5 நாள் போயிட்டே இருக்குது. போக போக பார்த்தீங்கன்னா இவங்களால் வாழவே முடியல. ஃபுல்லாகவே மெழுகுத்தி வச்சு தான் அவங்க வந்து இருக்கிறாங்க. புக்ஸு படிக்கிறாங்க. திடீர்னு ஒரு நாள் அவங்க வீட்டிலேருந்து வெளியே வந்து பார்த்தா வானத்தில் உள்ள நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா, அந்த கரண்ட்டு போன அந்த ஒரு வாரத்தில் வானத்தில் உள்ள நட்சத்திரங்கள் அவ்வளோ பளிருன்னு இருக்குது. அந்த சிட்டியே அது வரைக்கும் அந்த மாதிரி ஒரு இயற்கையாக வந்து அவங்க பார்த்ததே கிடையாது. அந்த மாதிரி வந்து காமிக்கிறாங்க. அதுக்கப்புறம் கரண்ட் வரவே இல்லாதனால என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அங்கே உள்ள பொருட்களோட விலைலாம் பயங்கரமாக அதிகமாகிடுது. ஸோ தண்ணி விலைலாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமான விலை அதிகமாகிடுது. இவங்க ஒரு வழியே இல்லாமல் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, சரி இதுக்கு மேலே நம்ம சிட்டியில் இருந்த வேலைக்காகாது அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸோ இவர் பார்த்தீங்கன்னா இவருக்கு வேலையும் வந்து இல்லைன்ட்டாங்க. ஸோ கரண்ட் இல்லாதனால யாருக்குமே பார்த்தீங்கன்னா சிட்டியில் வேலை கிடையாது, எஜுகேஷன் கிடையாது, எதுவுமே கிடையாது. ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு சைக்கிள் வாங்குறாங்க. 4 பேர் சைக்கிள் வாங்கிட்டு ஒரு சைக்கிளில் நம்ம ட்ராவல் பண்ணுறாங்க. ஸோ இவங்க வந்து டோக்கியோ சிட்டியில் கரண்ட் இல்லாதனால டோக்கியோ சிட்டியில் நம்மளால் வாழ முடியாது. அதனால் நம்ம வந்து ஒரு கிராமத்துக்கு போவோம், மலை காடுகள் மாதிரி கிராமத்துக்கு போவோம்னு சொல்லி டோக்கியோ சிட்டியில் உள்ள எல்லாருமே பார்த்தீங்கன்னா கிராமத்துக்கு படையெடுத்து கிளம்புறாங்க. ஸோ கிராமத்தில் எப்படி போகிறதுக்கு பார்த்தீங்கன்னா இது கிடையாது, பைக் கிடையாது. ஏன்னா பெட்ரோலும் அவங்களுக்கு இல்லை. பெட்ரோலும் போதுமான பெட்ரோல் இல்லை. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் காரும் ஒர்க் ஆகாது, பேட்டரி காரும் ஒர்க் ஆகாது. எல்லாமே அந்த ஒரு வாரத்தில் ஃபுல்லாக போயிடுது. ஸோ இவங்க வேறு வழியே இல்லை. அதனால் என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா, சைக்கிள் தான் ஃபைனலாக சைக்கிள் எடுத்துகிட்டு டோக்கியோலேருந்து கோச்சிக்கோ அப்படிங்கிற ஒரு கிராமத்துக்கு வந்து போகிறாங்க. ஒரு சின்ன கடையில் போய் மேப் வாங்கிட்டு அந்த கிராமத்தில் வந்து போகிறாங்க. அந்த கிராமத்துக்கு போகிறப்ப பல 1000 கிலோமீட்டர் இருக்குது. ஸோ இவங்க டெய்லி பொறுமையாக நிதானமாக அப்படி போகிறாங்க. ஸோ இவங்க வச்சிருக்க சாப்பாடுலாம் வச்சுக்கிட்டு தண்ணி கேன்லாம் வச்சுட்டு போகிறாங்க. அங்கே போகிற வழியெல்லாம் பார்த்தீங்கன்னா தண்ணி விலை வந்து தங்க விலை மாதிரி விற்கிறாங்க. அவ்வளோ பயங்கரமான ரேட் வச்சு விற்கிறாங்க.
ஸோ ஒரு இடத்துல கூட பார்த்தீங்கன்னா ஒருத்தர் பெரிய பணக்காரர் வந்து என்னோட மெர்சிடஸ் கார் வச்சுக்கோங்க, ரோலக்ஸ் வாட்ச் வச்சுக்கோங்க, அதுக்கு மேலே எனக்கு சாப்பாடு தாங்கன்னு கேட்குறாங்க. அப்போ அதெல்லாம் தர முடியாது, இதெல்லாம் எங்களுக்கு தேவை கிடையாது, எங்களுக்கு தண்ணி தான் வேணும், நீ தண்ணி இல்லை சாப்பாடு ஏதாவது கொடுத்துட்டு வேற எங்ககிட்ட உள்ள ஒரு சாப்பாடு எதாவது நீ வாங்கிட்டு போ அப்படிங்கிற அந்த பண்ட மாற்று முறைக்கு வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. அப்போதான் நம்மளுக்கு தெரியுது, ஒருவேளை கரண்ட் இல்லைன்னா விலை உயர்ந்த பொருட்கள் நம்ம நினைக்கக்கூடிய ரோலக்ஸ் வாட்ச் என்ன, மெர்சிடிஸ் கார் என்ன, அது எதுவுமே பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லாமல் போயிடும். ஸோ கடைசியாக மனுஷனுக்கு என்ன தேவை, சாப்பாடு தான் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து ஒரு கரண்ட் இல்லாதனால சாப்பாடோட மதிப்பு எவ்வளோ பெரிய அதிகமாயிருக்கு அப்படிங்கிறத ரொம்ப அழகாக வந்து காமிச்சிருப்பாங்க. இவங்க போகிற வழியில் பார்த்தீங்கன்னா பயங்கரமான கடினமான பயணங்கள்லாம் போவாங்க, பல விதமான மனிதர்களை பார்ப்பாங்க, ஒரு ஃபேமிலியை பார்ப்பாங்க. இவங்க கிட்ட வச்சிருக்க தண்ணி பாட்டில் பார்த்தீங்கன்னா வேற ஒருத்தர் திருடிட்டு போவாங்க. அது திருடிட்டு போனால் அவங்க வந்து திருடிட்டு போய் அவங்க கூட இவங்க வச்சிருந்த தண்ணி பாட்டில் வேற ஒருத்தவங்க திருடிட்டு போய் பார்த்தீங்கன்னா அவனை ஃபாலோ பண்ணி பார்த்தா அங்கே ஒரு பச்சை குழந்தைக்கு, அவங்க பிறந்த குழந்தைக்கு கூட தண்ணி இருக்காது, அதுக்கு தான் அவர் கொடுக்க போயிருப்பாரு. ஸோ ரொம்பவே ஒரு மனசு உருக்கக்கூடிய, கரண்ட் இல்லைன்னா மனுஷங்க எப்படிலாம் கஷ்டப்படுவாங்க அப்படிங்கிறத ரொம்ப நல்லா அந்த ஜேர்னியில் ரொம்ப நல்லாவே காமிச்சிருக்காங்க. அவங்க போகிற வழியில் பார்த்தீங்கன்னா ஒரு டனல்குள்ளே போவாங்க. அந்த டனல்குள்ளே போகிற வழியில் ஒரு வயசான பாட்டிங்களாம் அவங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. ஒரு ஆற்றுக்குள்ளே கடந்து போவாங்க, திடீர்னு வெள்ளம் அடிச்சுட்டு போயிடும், வெள்ளம்லாம் அடிச்சுட்டு போயிடும். ஸோ அதெல்லாம் மீறி பல தடைகள் தாண்டி ரொம்ப கஷ்டப்பட்டு சைக்கிளில் போவாங்க. அப்படி போகிற வழியில் பார்த்தீங்கன்னா திடீர்னு மழை, புயல், காற்று இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து வேறு வழியே இல்லாமல் வந்து ஓரமாக ஒதுங்கி இருப்பாங்க. அந்த இடத்துல சைக்கிள் ஃபுல்லாகவே ஸ்பாயில் ஆயிரும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பர் மார்க்கெட் இருக்கும். அந்த சூப்பர் மார்க்கெட்டில் போய் பார்த்தா எல்லாமே எக்ஸ்பீரியான ஃபுட்டாக இருக்கும். ஸோ சாப்பாடு சொல்லி சாப்பாடுகளை வாங்க, சாப்பாடே இல்லாமல் இருக்கும். அப்போ பார்த்தீங்கன்னா இந்த பூனைக்கு போடக்கூடிய சாப்பாடுலாம் எடுத்து வந்து அதை சாப்பிட்டு பழகிக்கிடுவாங்க. அங்கே போகிற வழி பார்த்திங்கன்னா நிறைய காமெடி கலந்த ஒரு மனசையே ஒரு தாக்கக்கூடிய நிறைய சம்பவங்கள்லாம் நடக்கும். அந்த ஜேர்னி பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே சைக்கிளில் இருந்து பல ஆயிரம் கிலோமீட்டர் நம்ம சைக்கிளில் போனால் அப்படி இருக்கும். அந்த ஜேர்னியை வந்து ரொம்ப அழகாக வந்து இந்த படத்தில் காமிச்சிருக்காங்கன்னு சொல்லலாம். ரொம்ப நல்லா இருந்தது. போகிற வழியில் பார்த்திங்கன்னா திடீர்னு ஒரு பன்னி வந்து பார்ப்பாங்க. அந்த பன்னியை வேட்டையாடி சாப்பிட்றதுக்கு வந்து ட்ரை பண்ணுவாங்க. அந்த பன்னியை வேட்டையாடி சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா அப்போ வந்து அங்கே உள்ளவர், அந்த பன்னிக்கு ஓனராக இருக்கிறவங்க, கிராமத்தில் உள்ளவங்க வந்து எவ்வளோ அழகாக வாழ்கிறாங்க, ஒரு இயற்கை சார்ந்து எவ்வளோ அழகாக வாழ்கிறாங்க அப்படிங்கிறது ரொம்ப நல்லா காமிச்சிருப்பாங்க. அவங்க அந்த ஹாட் பாத் எடுக்கிறதாகட்டும், அவர் பார்த்திங்கன்னா அந்த கிராமத்தில் இந்த வயசான பெரியவர், இவங்க 4 பேத்துக்கு வந்து குடிக்கிறதுக்கு தண்ணி கொடுத்து, சாப்பாடு கொடுத்து, அவங்களுக்கு நல்லா வேலை வாங்கி அவங்கள ரொம்ப நல்லபடியாக பார்த்துக்கிடுவாங்க. ஸோ அப்போ தான் நம்மளுக்கு தெரிய வரும், ஒருவேளை கரண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் இல்லைன்னா சிட்டி லைஃப் நரகமாக மாறிடும், கிராமத்து லைஃப் வந்து சொர்க்கமாக மாறிடும், கிராமத்து வாழ்க்கை அப்படியே சொர்க்கமாக மாறிடும் அப்படிங்கிறத ரொம்ப அழகாக நம்ம அந்த படங்கள் பார்த்து நம்ம தெரிய வருது. ரொம்ப நல்ல ஒரு இயற்கை சார்ந்து வாழ்கிறதான் வாழ்க்கை இல்லையா. ஸோ ஒரு டெக்னாலஜிக்கலில் இப்போ இங்கே பார்த்தாலும் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக லக்ஸுரியான ட்ரெஸ்ஸு, பெரிய பெரிய பில்டிங்கு, மாலு, என்ன சொல்கிறது, ஒரு காஸ்மெட்டிக்ஸான ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பந்தா பண்ணுறக்கூடிய ஒரு வாழ்க்கையாக தான் மட்டுமே சிட்டி லைஃப் இருக்குமே தவிர அதில் ஒரு மனநிறைவு வந்து கிடைக்காது. நம்ம ஒருத்தர் முன்னாடி இன்னொருத்தர் வந்து நம்ம ப்ரூவ் பண்ண தான் இங்கே ட்ரை பண்ணிகிட்டே இருப்பாங்க சிட்டி லைஃப்பில். ஆனால் கிராமத்து லைஃப் அப்படி கிடையாது. நம்ம யாருக்கிட்டையும் நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. ஸோ நிம்மதியான ஒரு வாழ்க்கை, ஃபுல்லாக பச்சை பசேன்ட்டு ஒரு வீடு, அது வீட்டுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஒரு ஆட்டுக்குட்டி, மாடு, பன்னிக்குட்டி, அந்த மாதிரியான என்ன சொல்கிறது, ஒரு விவசாயம் பண்ணிவிட்டு அந்த மாதிரி ஒரு வாழ்கிற வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அந்த அதில் அஃப்கோர்ஸ் அந்த வாழ்க்கையில் வந்து உங்களுக்கு பெரிய வேலை பணம், பேர், புகழ் கிடைக்கலனாலும் அந்த வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஒரு என்ன சொல்கிறது, ஒரு மனநிறைவு, ஒரு நிம்மதி வந்து இந்த சிட்டி லைஃப்பில் கிடைக்காது அப்படிங்கிறத ரொம்ப அழகாக வந்து நம்ம இந்த படங்கள் பார்க்கும்போது தெரிஞ்சுக்கலாம். என்ன தான் சொன்னாலும் கடைசி நம்ம பணத்தை தேடி தான் ஓட போகிறோம், அது வேறு விஷயம். பட் அஃப்கோர்ஸ் பணத்தை தேடி ஓடினதுக்கப்புறம் அட்லீஸ்ட் ஒரு வயசான காலத்தில் செட்டில் ஆகிறதுக்காக கிராமத்தில் போய் செட்டில் ஆகணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து நம்ம இந்த படத்தை பார்க்கும்போது நம்மளுக்கு மனசுக்குள்ளே வருது அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ அதுக்கு இடையில் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டீம் ட்ரெயின் வந்து காமிப்பாங்க. ஸோ கரண்டில் பார்த்திங்கன்னா கரண்ட் இல்லாமல் இயங்கக்கூடிய ஒரே வாகனம் அது ஸ்டீம் ட்ரெயின் தான். ஸோ ஸ்டீம் யூஸ் பண்ணி இருக்கக்கூடிய ட்ரெயின் தான் வந்து இயங்கும். ஸோ அந்த ட்ரெயினில் பார்த்திங்கன்னா அவங்க ஃபேமிலி ஃபுல்லாகவே இப்படி ஃபைனலாக அந்த ட்ரெயினில் போயிடுவாங்க. ஸோ அவங்க அப்பாவும் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு அவர் வந்து அந்த வெள்ளத்தில் அடிச்சுட்டு போவார். அவரையும் ஃபைனலாக வந்து கண்டுபிடிச்சி 4 பேருமே அந்த ஸ்டீம் ட்ரெயினில் போய் அவங்களோட ஹீரோயினோட அப்பாவை போய் சந்தித்து அவங்கக்கிட்ட பார்த்திங்கன்னா அந்த கிராமத்து வாழ்க்கை வந்து வாழ்வாங்க. கிராமத்து வாழ்க்கையில் கிட்டத்தட்ட பல 2.5 வருஷம் அங்கே தான் வாழ்வாங்க. ஸோ 2.5 வருஷம் கரண்டே இல்லாமல் காமிச்சிருப்பாங்க. கரண்டே இல்லாமல் 2 வருஷம் ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கை கிராமத்தில் ஜாலியாக வாழ்வாங்க. அதுக்கப்புறம் திரும்பி பார்த்திங்கன்னா கரண்ட் வந்துடும். 2 வருஷம் கழிச்சு திருப்பி கரண்ட் வந்துடும்.
அப்படி கண் வந்தப்போ என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த மாதிரி ஏலியன் வந்து தாக்கிருச்சு, விண்கல் வந்துருச்சு அப்படி இப்படின்னு நியூஸ்ல நிறைய விதமான விஷயங்கள் சொல்லுவாங்க. ஆனா எதனால கரண்ட் கட் ஆச்சு அப்படிங்கிறத பெருசா அவங்க வந்து ஜஸ்டிஃபை பண்ண விரும்பல. ஒருவேளை இப்படி கரண்ட் கட் ஆச்சுன்னா என்ன ஆகும் அப்படிங்கிறத இந்த படம் வந்து எடுத்திருக்காங்க. ஸோ ஃபைனலா அவங்க திரும்பி அவங்க சிட்டில அவங்க அபார்ட்மெண்ட்டுக்கு வந்துடுறாங்க. வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, முன்னாடி மாதிரி வந்து ஒருத்தர் முகம் கொடுத்து பேசாம, அந்த மாதிரி இல்லாம, அவங்க கிராமத்து வாழ்க்கையில வாழ்ந்து பழகுனனால, அதே மாதிரி சிட்டி லைஃப்லயே போய் பார்த்தீங்கன்னா, ஒருத்தருக்கு ஒருத்தர் அந்யோன்யமா ரொம்பவே பாசமா வந்து இருப்பாங்க. ஸோ அதோட பார்த்தீங்கன்னா, அவன் போற ஜர்னிலையும் பார்த்தீங்கன்னா, ஃபுல்லாவே சைக்கிள் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அவங்க இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, அவர் எலக்ட்ரிக் ட்ரெயின்ல போவாரு. இவங்க பைக்ல போவாங்க. அந்த மாதிரி இருக்கும். ஆனா இவங்க இந்த கரண்ட் கட் ஆகி திருப்பி அவங்க ரெக்கவர் ஆனதுக்கப்புறமும், அதுக்கப்புறமும் இவர் சைக்கிள் தான் யூஸ் பண்ணுவாரு. ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, ஒரு சின்ன ஒரு ஜர்னி வந்து அவங்க லைஃபையே சேஞ்ச் பண்ணியிருக்கும். அவங்க லைஃபையும் அவங்க மைண்ட் செட்டையும் சேஞ்ச் பண்ணியிருக்கும் அப்படிங்கிறத இந்த படத்தோட கிளைமேக்ஸ்ல ரொம்ப அழகா வந்து காமிக்கிறாங்க. நெறைய விஷயம் இருக்குது. இந்த ஜர்னில வந்து நெறைய விஷயம் இருக்குது. பொதுவா இந்த ஜர்னிங்கிறது பார்த்தீங்கன்னா, ரொம்பவே முக்கியம் வந்து நம்ம சொல்லலாம். எஸ்பெஷலி பைக் ரைடிங் இப்போ நெறைய பேர் போறாங்க. ஸோ காஷ்மீர் டூ கன்னியாகுமரி, நம்ம சென்னை டூ கன்னியாகுமரின்னு சொல்லி நெறைய பேர் பைக் ரைடிங் போறாங்க. ஸோ பைக் ரைடிங் போறது ஓகே தான், குட் தான். பட் ஆனா இந்த சைக்கிள் ரைடிங் போணும். லாங் டைம் சைக்கிள் ரைடிங் போணும் அப்படின்னு நம்மளுக்கு இந்த படம் பார்க்கும்போது ஒரு எண்ணம் வருது. ஸோ இந்த படம் பார்க்கலன்னா கண்டிப்பா பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. முயற்சி செய்கி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.